இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த கிறிஸ்மஸ் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்த வாரம் நமக்கு கிறிஸ்மஸ். இந்த வாரத்தினுடைய தலைப்பு, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். தொடர்ந்து என்னோடய மெசேஜை கேட்டு வர்றவங்க அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் இப்படி ஒரு தலைப்பு கொடுக்கறது ஆச்சரியமாக இருக்கும். தேவன் அன்பானவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள்னு புஸ்தகம் எழுதியிருக்கிறோம். ஆனால் பைபிளில் தேவனை பற்றி ஒரு வார்த்தை இப்படி சொல்லியிருக்குது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஸோ நம்ம கடந்த 2 வாரங்களாக சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 2 பகுதிகளை பார்த்து, சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம் இல்லை, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய ஒரு பகுதியையும் செப்பனியாவிலிருந்து ஒரு பகுதியையும் பார்த்தோம். அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். அவங்க ஒரு மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு அப்படிங்கிற பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு மேசியா வருவார் அப்படிங்கிறது தாவீதுக்கு பிறகு, தாவீதினுடைய சந்ததிகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது. இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிற ஒரு ராஜா தாவீதின் வம்சத்திலிருந்து எழும்புவார். இன்னைக்கு நாம் அடிமைகளாக இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய இனத்திலிருந்து ஒரு ராஜா எழும்பி முழு உலகத்தையும் நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி செய்வார் என்பதற்கான எதிர்பார்ப்பு தான் அவர்களுக்கான ஒரு ஒரு காத்திருப்பாக இருந்தது. அந்த காத்திருப்பு நிறைவேறிவிட்டது. நீங்கள் எந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து ஒருவர் வருவார் என்று யோசித்தீர்களோ, எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, எந்த தாவீதின் வம்சத்திலிருந்து ஒருவர் அரசாட்சி செய்வார் என்று நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, அவர் வந்துவிட்டார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இதுதான் ஆதி அப்போஸ்தலருடைய சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ப்ரொக்ராசிவா சில விஷயங்களை சொல்றாங்க. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அப்புறம் அவர் எங்க பிறப்பார், அவர் எப்படி இருப்பார், என்ன நடக்கும், அவர் வரும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், இதெல்லாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் ஆங்காங்கே அவங்க ஹோப்பை பத்தி பேசும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை குறித்து பேசியிருக்கிறாங்க. அப்படிங்கிறத சுவிசேஷம் எழுதினவர்கள் அதோடு கூட பொருத்தி பார்க்கிறார்கள். முக்கியமாக மத்தேயு யூதர்களுக்கு எழுதினதுனால பழைய ஏற்பாட்டில் எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதையெல்லாம் தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறுதலாக அவர் எழுதுகிறார். இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அவர்கள் தீர்க்கதரிசிகள் wrath of God and hope of God ரெண்டையுமே அவங்க சொல்லுவாங்க. தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பேசுவாங்க. நீங்கள் விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி சொன்னால் வெறுமனே ஒரு 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 உருவத்தை வணங்குவதோ அல்லது வெறுமனே ஒரு படத்தை வணங்குவதோ அவங்க சொல்லலை. ஐடியா ஆஃப் காட், தேவனை குறித்த ஒரு தவறான ஐடியாஸ் அல்லது வேறு தேவனை விட்டு, தேவனுடைய நாமத்தை விட்டு வேறு தேவர்களை வணங்குவது போன்ற காரியங்களை சொல்றாங்க. அடுத்தது இன்ஜஸ்டிஸ். எப்பெல்லாம் ஜனங்க அநியாயமாக நடந்து கொள்கிறார்களோ, சகோதரத்துவமாக நடக்கவில்லையோ, தங்களை மட்டுமே சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள் உள்ள இறங்கி ஜனங்களுக்கு தேவனை நோக்கி திரும்பும்படி ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு பாதிப்பு அவர்களுக்கு வரும் பொழுது, அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படும் பொழுது, அவங்க அதற்குள்ளாக இருந்த தீர்க்கதரிசிகள் நம்பிக்கையை பேசுறாங்க. நம்பிக்கை பேசி உங்க காலம் இப்படியே முடியாது, இதோ ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுல வேதாகமத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் தான் மல்கியா புஸ்தகம். இந்த மல்கியா புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகமாக எப்படி இருக்குதுன்னா, அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை பற்றி சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இங்க மல்கியா புஸ்தகத்தில் அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்படுது. அவர் வருவதற்கு முன்பாக இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு 3வது அதிகாரத்தில் அவர் சொல்றார். மல்கியா 3வது அதிகாரத்தில் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் அவருடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் தான், யுத்தங்களில் வல்லவர். ஏன்னா அவங்க யுத்தத்தையும் புரட்சியையும் அவர்கள் விரும்பினாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்லும்பொழுது
அவர்களுக்கு அது எப்படி நடக்கப் போகிறது என்று தெரியாது. என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்வார்கள். அதனால ப்ரெசைஸா இப்படிதான் நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ரட்சிப்பு ஆச்சரியகரமானதாக இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு ஆயுதங்கள் மூலமாக சேனைகளின் கர்த்தர் தருவார் என்று சொல்லப்படும் பொழுது, எதிரிகளை நேசிக்க சொல்லுகிற ஒருவர் இவர்களுக்கு மீட்பை தருகிறார் என்பது அவர்கள் அதுவரை எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதனால அவங்க எப்பவுமே சேனைகளின் கர்த்தர் சொல்லுவாங்க. இந்த யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறத பத்தி அவங்க பேசுவாங்க. அதனால இங்க இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது யாருன்னு சொல்லி இந்த 4வது அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தையில நீங்க அதை பார்க்கலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது, இப்போ எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன்றது நமக்கு தெரியும். அது யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லியிருக்குதுன்னு சொல்லிட்டு, எலியாவினுடைய ஆவியை உடையவராக யோவான் ஸ்நானன் வந்தார். அவர் நம்பினார், நான் தான் மேசியாவுக்கு முன்பாக மல்கியால சொல்லப்பட்டிருக்கிற அவர் நான் தான் அப்படின்னு அவர் நம்பினதுனால தான் எலியாவை போலவே அவர் உடை உடுத்தி கொண்டார். அதெல்லாம் ஒரு அடையாள சின்னங்கள். தோல் உடை அணிந்தவர் தான் எலியா. அவரை பற்றி சொல்லும்போது அப்படிதான் சொல்லியிருக்குது, தோல் உடை அணிந்தவர்னு சொல்லி. இவருடைய உணவு பழக்கங்களும் இவருடைய உடையும் ஒரு சிம்பாலிக்காக தான் எலியாவினுடைய ஆவியை சுமந்திருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. அதனால தான் அவர் யோர்தானில் நின்று பிரசங்கிக்கிறார். அந்த யோர்தானை தான் இவர் எலியா கடந்து போய் அவர் மேலே போகிறதுக்கு முன்னால் அதை தான் அவர் டவலை வச்சு அடித்தார், அது பொழந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு குறியீடுகளாக அவைகள் இருக்கிறது. அப்போ அந்த யோவான் ஸ்நானகன் தான் எலியான்னு சொன்னால் இந்த வசனம் எப்படி புரிந்து கொள்ளப்படணும்? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி சொல்லப்பட்டிருக்குது? பயங்கரமான நாள், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படிங்கிறது இனி வரப்போகிறத பற்றி சொல்லப்படலை. வானங்கள் மடமடவென்று வெந்து உருகி போகும் அப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்னு சில பேர் சொல்றாங்க. அதை தான் சொல்லிருக்குன்னு இல்லை. ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்குன்னா, அந்த நாள் வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை சில பேர் அந்த 2 பேர் வருவாங்க, எலியாவும் மோசையும் வருவாங்க, அந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனாலும் அவைகள் இப்பொழுது நம்முடைய பார்வையில் இல்லை. நாம் இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிறப்பாகி கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம், ஆன்டிசிபேட் பண்ணுறோம். எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அல்லது ஒரு 700 வருடங்களுக்கு இந்த மேசியா வரும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு இப்போது இவர் சொல்கிறார், அவர் வருவதற்கு முன்பாக ஒருவர் வருவார், அவருக்கு முன்பாக ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரத்தில் அவர் வரப்போகிறாரு. யார் வருவா? அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வரத்துக்காக நீங்கள் எல்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்கீங்க. ஒரு மேசியா வருவார், நமக்கெல்லாம் நிம்மதி ஆகிடும், விடுதலை ஆகிடும் காத்துட்டு இருக்கிறீங்க. அவர் ஆலயத்துக்கு வருவார். அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். சவுக்காரனா சோப்பு, வெளுக்கிறவர், வெளுத்துருவார். அக்கினியை போல இருப்பார், புடமிடுகிற அக்கினியை போல இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியை காணிக்கையாய் செலுத்தும்படிக்கும் அவரை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். நீங்கள்லாம் ரொம்ப ஆசையாக காத்திருக்கிறீங்க. ஆனால் அவர் வரும்பொழுது எப்படி வரப்போகிறாருன்னா, அக்னிமயமானவராக வரப்போகிறார், சோதிக்கிறவராக வரப்போகிறார், புடமிடுகிறவராக வரப்போகிறார். அவர் வருகையினாலே நீங்கள் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி மல்கியா கேட்கிறார். மல்கியா கேட்கிற அதே காரியத்தை தான் யோவான் ஸ்நானகனும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம இந்த மல்கியாவை வாசிக்கும் பொழுது எனக்கு அவர் ஆலயத்துக்கு வருவார், வந்தவுடனே நீங்கள் தாங்க முடியுமான்னு கேட்டது எனக்கு எப்படி தோணும்னா, அவர் ஆலயத்துக்கு வந்தவுடனே சாட்டை எடுத்து எல்லாரையும் வெளுத்து விட்டார் இல்லையா? இது என் பிதா வீட்டை நீங்கள் கள்ளர் புகை ஆக்கினீர்கள்னு சொல்லி அவர் எல்லாரையும் சவுக்க உண்டு பண்ணி மிருகங்களை எல்லாம் அடித்தார்னு பார்க்குறோமே.
அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆலயத்துக்கு வரும்போது நடக்கிறது. இங்கேயும் அதான் சொல்லியிருக்குது. அவர் ஆலயத்துக்கு வரும்போது நீங்கள் தாங்க முடியுமா, அவர் வரத்துக்காக இவ்வளோ ஆசையாக இருக்கீங்க, நீங்கள் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக யோவான் ஸ்நானகன் வருகிறார். மத்தேயு 3வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்குறோம். அவன் நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவிலிருந்து வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணினான். ஸோ இதை பற்றி மல்கியா மாத்திரமல்ல, ஏசாயாவும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவைப்படுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இவன் இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த மெசஞ்சர் மேசியா வருவதற்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வருகிற செய்தியாளராக யோவான் ஸ்நானகன் இருக்கிறார். அவர் வந்து மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம், உடன்படிக்கைக்குரிய ஞானஸ்தானம் இல்லை, மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம். நான் தண்ணியில் மூழ்கி வெளியே வந்து இனிமே நான் அதை செய்ய மாட்டேன்ற ஒரு கமிட்மெண்ட்டை ஜனங்க அவர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் அங்கே ஜஸ்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் நீதியை செய்யணும், 2 இருக்கிறவங்க ஒன்று கொடுங்க, இராணுவ வீரர்கள் எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதுதான் தேவன் வரும்பொழுது நடக்கும். மனம் திரும்புதலுக்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த அக்னி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபயரை பற்றி பார்க்குறோம். அந்த ஃபயர்ன்றது வந்து ஆண்டவரை அக்னியாக காண்பிக்கிறது என்பது வேதாகமத்தினுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் வருகிற ஒரு ரன்னிங் தீம். ஒரு தொடர்ச்சியாக தேவனை காண்பிக்கிறதுல ஒரு வகை அப்படின்னு சொல்லி சொன்னால், காட் இஸ் கன்சியூமிங் ஃபயர், அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமுடைய உடன்படிக்கையில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் அந்த பறவைகளை வந்து துரத்துறாரு, உடனே அவருக்கு தூக்கம் வந்துடுது, அவருக்கு தேவன் நித்திரையை கொடுக்குறார். அப்புறம் அந்த உடன்படிக்கை நடக்கும்போது ஸ்மோக்கிங் ஃபர்னஸ் அப்படின்னு போட்டிருக்கும், அக்னி ஜுவாலையாக அதில் அவர் கடந்து செல்கிறார். மோசேயனுடைய காலத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த முட்புதரில் தேவன் அக்னிமயமானவராக வெளிப்பட்டார். அதே மாதிரி தான் சீனாய் மலையில் தேவன் அக்னி ஜுவாலையாக பற்றி எறியும் பொழுது அந்த ஜுவாலைக்குள்ளாக மோசே போகிறார். அதே மாதிரி எசேக்கியேல் பார்க்கும்போது கிபியன் நதி அண்டையில் தேவன் அக்னியான நதியாக போகிறதாக, பிளேசிங் ஃபயர், ஒரு அக்னி ஜுவாலையாக அவர் கர்த்தரை பார்க்கிறார். தானியேல் வந்து அக்னி நதியை பார்க்கிறார். இது எல்லாமே தேவன் வந்து அக்னிமயமானவர் என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்குது. அதனால தான் அவங்க இந்த தேவனை பட்சிக்கிற அக்னின்னு சொல்லியும் தேவனுடைய தண்டனையையும் அக்னியையும் ஒன்னா பேசுறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாம், மனுவர் எடுத்து வந்த மாம்சத்தில் வந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் இந்த பட்சிக்கிற அக்கினிக்கு பயப்பட வேண்டுமா? அதுதான் நம்முடைய கேள்வி. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆனால் அந்த பட்சிக்கிற அக்கினிக்கு பயப்பட வேண்டுமா, அந்த தேவனுக்கு பயப்பட வேண்டுமா என்பதுதான் கேள்வி. ஏராளமான காரியங்கள் சொல்லலாம். ஆனால் முடிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, பயப்பட வேண்டியதில்லைன்றது தான். நாம் அதற்கு பயப்பட வேண்டியதில்லை. தேவனுக்கே பயப்பட வேண்டாமா அப்படின்னா, முதலாவது தேவனுடைய பயம் என்பது நடுங்குகிறதல்ல, அது தேவனுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை. இன்னொன்று, தேவனுக்கு பயப்படுவதுதான், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தின் முடிவு கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அது ஒரு பிகினிங் ப்ராசஸ். அது இருந்தாதான் ஞானத்துக்கு நம்ம போக முடியும். அதான் முதற்படி. ஆனால் நிறைய பேர் அதான் முழுப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறனால அங்கே தான் நாம் மாறுபடுறோம். அது ஒரு துவக்கம். ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி அல்லது முதல் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளைய ஸ்கூலில் ட்ரீட் பண்ணுற விதத்துக்கும் 11வது படிக்கிற ஒரு பையனை ட்ரீட் பண்ணுற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதான்றது தான் நம்மளுடைய கேள்வி. இது ஞானத்தின் துவக்கம். அங்கே கண்ட்ரோல் வேணும். அங்கே ஞானம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பயந்து இருக்கணும். அதே மாதிரி தான் கர்த்தரிடத்தில் நாம் நுழையும் பொழுது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தையே காட்டுது.
ஏத்திஸ்ட் நிறைய பேர் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்குதான் கடவுள் வேணான்னு சொல்லிடுறாங்க அவங்க. ஆனா நாம தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனை நம்புகிறோம் என்றால் அந்த தேவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய, அவருக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டிய அந்த பயத்தை சொல்றோம். ரெஸ்பெக்டிங் ஃபியர். அந்த பயம் நம்மை வாழ்க்கையை தாறுமாறாக நடத்தாமல் இருக்க உதவுகிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை விட்டு வழிவிலகி போகாம இருக்குது, செய்யுது. நம்ம தேவனை சீரியஸா எடுத்துக்கிறோம். சீரியஸானா அக்கறையாக எடுத்துக்கொள்கிறோம். தேவன் ஒரு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அவர் சொன்னதை படி நடக்க விரும்புகிறோம். அல்லது அவரை அறிந்து கொள்ள, அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறோம். இதெல்லாம் எங்க வருதுன்னு சொன்னா, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிற மரியாதை கொடுப்பதினாலே வருகிறது. மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுதுதான் பைபிள்ல உள்ள வார்த்தைகளை நாம் நம்புகிறோம். நாம நம்முடைய முகாம்கள்ல இந்த பைபிளை எப்படி படிக்கணும்னு தான் ரொம்ப சொல்லித்தரோம். பைபிளை நம்பணுமா நம்பக்கூடாதான்றது நம்ம கேள்வியிலே வரல. பைபிளை எப்படி நம்பணும், பைபிளை எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த பைபிள் உண்மையா இல்லையான்றது கேள்வி இல்லை. இந்த வேதாகமும் எப்படி உண்மையா இருக்கிறது, இன்னைக்கு நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உண்மையா இருக்குதா, அல்லது இது வேற விதத்துல உண்மையா இருக்குதான்றதான் நமக்கு முன்பாக நாம் பார்க்க ஆசைப்படுகிற விஷயம். அப்போ பைபிளில் தேவ பயத்தை பற்றி சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்குமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு முன்பாக எதுவும் மறைக்கப்பட முடியாது. நாம இன்னைக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு என்ன செய்யறோம், அதெல்லாம் கணக்கில் வராதுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுன்னு எபிரேயர் சொல்றாரு. எல்லாமே கணக்குக்கு வரும். நாம எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பவுல் சொல்லும்போது நாம் எல்லாரும் we all must appear before God அப்படின்னு சொல்றார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:10, ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இதெல்லாம் நம்மளை பயமுறுத்துற வசனங்களாக மாறிவிட்டது. அவ்வளவுதான். அவருடைய நியாயாசனம் அப்படின்னு சொல்லி, அந்த நியாயாசனம் அப்படின்னு சொன்னாலே அது தண்டனை கொடுக்கிற ஒரு இடமாக நாம யோசிக்கிறோம். எல்லா நியாயாசனமும் தண்டனை கொடுக்குற நியாயாசனமே கிடையாது. எல்லாருக்கும் பேர் ஜட்ஜி தான். சில கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி, நீங்க ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், எதனா அந்த மாதிரி நீதிமன்றங்கள் இருக்கிற ஜட்ஜி தண்டனையும் கொடுப்பாரு, விடுதலையும் செய்வாரு. அவர் யாருக்கும் ரிவார்டு கொடுப்பாரான்னு தெரியல. இது 2 பேரும் கொடுப்பாங்க. சில ஜட்ஜஸ் இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் கூட ஜட்ஜி தான் இல்லையா? அவங்க மார்க் போடுவாங்க, யார் முதலாவது வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியா வந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம செய்தது எல்லாத்தையும் நம்ம கொண்டு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன பயம் வந்துருதுன்னா, யாரோ ஒரு சூப்பர்வைசர் நம்மளெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ண போறாரு, யாரெல்லாம் தப்பா செஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் அடி உதைக்க போறாரு, நரகத்தில் தூக்கி போட போறாரு, நெருப்பில் தூக்கி போட போறாருன்ற மாதிரி ஒரு படம் வருகிறது. நான் அந்த படத்தை, அந்த லென்ஸை கொஞ்சம் மாற்ற விரும்புகிறேன். நான் நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். நான் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறதுனால நான் அதை நம்புறேன். கடவுளை நம்புறேன். கடவுள் ஒருவர் இருக்கிறார், சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையை ஒருத்தர் அனலைஸ் பண்ண போறாரு, நான் ஒருத்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை எனக்கு சொல்லப்படும் பொழுது, நான் பயத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை வாழல. எனக்கு பிடிச்சமான ஒருத்தர் வராரு, அவருக்காக நான் ஒரு படம் வரைஞ்சிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு சிலை செஞ்சிட்டு இருக்கிறேன், அல்லது ஒரு சாம்பார் செஞ்சிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒண்ணு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான, என்னை மிகவும் நேசிக்கிற ஒருவர் வருகிறார் என்றால், நான் அந்த படத்தை எவ்வளவு அழகா வரைய முயற்சிப்பேனோ அவ்வளவு அழகா வரையும் தானே. அவருக்கு அது பிடிக்கணும். அவர் என்ன தண்டிச்சிருவாருன்ற பயத்துல இல்ல, அவர் மேல் உள்ள அன்பினாலே நான் அதை எவ்வளவு சிறப்பா செய்து வைக்க முடியுமோ அவ்வளவு சிறப்பா செய்து வைக்க முயற்சிப்பேனே. அப்போ நான் இயேசுவை நேசிக்கிறேன், அல்லது இயேசு என்னை எவ்வளவாய் நேசிச்சிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே என் வாழ்க்கையை அழகாக்கி கொள்ள நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையை அவருக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை வரைய நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த படத்தை ஒரு நாள் அவர் பார்க்க போகிறார். அவருக்கு முன்பாக சகலமும் வைக்கப்பட போகிறது.
இது இவர் வரைஞ்ச படம், இது இவர் வரைஞ்ச படம், இது இவர் வரைஞ்ச படம் வைக்க போது அவர் தண்டனைக்காக கூறு போட போறது இல்லை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிக்சர், இதெல்லாம் செகண்ட் பிக்சரு, அப்படி கூறு போட போறது இல்லை. ஆனால் என்னை நேசிக்கிறவருடைய கண்கள் அந்த படத்தை பார்க்கும்போது, நான் சில ரியாலிட்டி ஷோஸ்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போதுல அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எனக்கு அதை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பாடுவாங்க அல்லது டான்ஸ் பண்ணுவாங்க, ஜோக் பண்ணுவாங்க. ஆனால் நான் எதை பார்ப்பேன்னு சொன்னால், அதை முடிஞ்ச உடனே அந்த நடுவர்களாக இருக்கிறவர்கள் அவங்கள குறித்து கமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதை நான் ரொம்ப கவனிப்பேன். அந்த கமெண்ட் கொடுக்கும்போது இந்த பெர்ஃபார்ம் பண்ணவங்க அவங்களுக்கு கிடைக்கிற கமெண்ட்டை கூட பார்க்க மாட்டாங்க, அவர்களுடைய உடல் மொழிகளை பார்க்குறாங்க. இப்போ இயேசு வரார், என் வாழ்க்கை ஒரு படமாக வரைஞ்சி வைக்கப்பட்டிருக்குது. நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன், அவர் நான் வரைஞ்ச படத்தை பார்க்குறாரு. நான் வரைஞ்ச படத்தை பார்க்க மாட்டேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவருடைய முகத்தில் உண்டாகிற ஆனந்தம், அவருடைய கண்களில் ஏற்படுகிற சுருக்கம், அவர் பண்ணுகிற உடல் மொழி, அதை பார்த்துட்டு அவர் ஒரு பெருமிதப்படுகிறார்னா அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகுதுல, அந்த மகிழ்ச்சிக்காக தான் நான் கணக்கு ஒப்புவிக்கிறேன். அதுக்காக தான் என் வாழ்க்கையை நான் அவர் விரும்புகிறது போல டியூன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஜெபிக்கிறதோ, பைபிள் படிக்கிறதோ, ஒழுங்காக நடந்துக்கிறதோ, பாவம் செய்யாமல் இருக்கிறதோ, கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறதோ, இது எதுவுமே ஐயோ நெருப்பு அள்ளி போட்டுருவாருன்றதுக்காக இல்லை. அதுக்கு நான் அந்த பட்சிக்கிற அக்கினிக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த பட்சிக்கிற அக்கினி, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஆனால் இந்த பட்சிக்கிற அக்கினியா இருப்பவர் எதை பட்சிக்க வேண்டுமோ அதை தான் பட்சிக்கிறார். The consuming fire of the Lord will consume that which needs to be consumed. எவைகளெல்லாம் பட்சிக்கப்பட வேண்டுமோ நெருப்புல அள்ளி போட்டா எல்லாத்தையும் அது எரிச்சிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த நெருப்பு அப்படி எரிக்கிறது இல்லை. அது நமக்கு மோசேனுடைய அந்த அந்த புஷ்லேயே தெரியுது, முட்புதர்ல அவர் அக்னி மயமானவராக அதுல இறங்கி இருக்கிறார். அது எரியல, அது வெந்து போகல, அது சாம்பல் ஆகல. அப்படிப்பட்ட ஒரு பட்சிக்கிற அக்கினியானவர் அவரு. எதெல்லாம் நீடிக்க வேண்டுமோ நம்முடைய வாழ்க்கையில, எதையெல்லாம் நீட்டிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ, எதெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதெல்லாம் வாழும். எதெல்லாம் அழிக்கப்பட வேண்டுமோ, எதெல்லாம் தேவையில்லாததா இருக்கிறதோ அதுதான் இந்த நெருப்பிலே அழிக்கப்படும். இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு முன்பாக வணங்காமல் நின்று நெருப்புல தூக்கி போடுறாங்க. அங்கே நான்காவதாக நீங்கள் அறியாத ஒருவர் அவர் நடுவில் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் அங்க இருக்கிறாரு. சரின்னு ராஜா வெளியே கூப்பிடுறாரு. வெளியே கூப்பிட்ட பிறகு பைபிளில் போட்டிருக்கு, அவரை முகந்து பார்த்தாங்களாம். அந்த 3 பேரை முகந்து பார்த்தா இந்த நெருப்பின் வாசனை கூட இல்லை. அவங்கள இந்த நெருப்பு ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஒண்ணு பண்ணிச்சு, அவங்கள கட்டி தூக்கி போட்டிருந்தாங்கல்ல, அந்த கயிறெல்லாம் நான் பொசுங்கிருச்சு. எது எரிக்கப்பட வேண்டுமோ, எது உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, எது நீங்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ முடியாமல் உங்களை தடை செய்கிறதோ அவைகளை தேவனுடைய நெருப்பு எரிக்கும். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுக்குதான் தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், உங்களை எரிக்கிறதுக்கு இல்லை. உங்களை காப்பாற்றி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எது கட்டி வைத்திருக்கிறதோ அதை எரிக்கிறார். அந்த கட்டுகள் தான் போயிருக்கிறது. சில விஷயங்கள் நெருப்பிலே போறது நல்லது. Something should be lost in the fire is good. முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எவைகள் எரிக்கப்பட வேண்டுமோ அவைகள் தான் எரிக்கப்படும். இரண்டாவது நாம புரிந்து கொள்ள வேண்டியது, எவைகள் எரிக்கப்பட முடியுமோ அவைகள் தான் எரிக்கப்படும். எல்லாத்தையும் நெருப்பு எரிக்கிறது இல்லைங்க. நெருப்பால் எரிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது இல்லையா. எது எரிக்கப்பட வேண்டுமோ அதுதான் எரிக்கப்படும். நியாயஸ்தானம் இருக்குது, நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க உள்ள போகிறீங்க, உள்ள போக வேண்டிய கட்டாயம், தப்ப முடியாது. ஆனா எது எரிக்கப்பட வேண்டுமோ அதுதான் எரிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமானா அந்த தைரியத்தோடு கூட நம்ம உள்ள நுழைவோம். வெளியே வரும் பொழுது தேவையில்லாததான் எரிஞ்சு போயிருக்குமே தவிர, அந்த கட்டுகள் தான் எரிஞ்சு போயிருக்குமே தவிர நான் இல்லை எரிஞ்சு போறது. ரெண்டாவதா, எது எரிக்கப்பட முடியுமோ அதுதான் எரிக்கப்படும், எல்லாம் எரிக்கப்படுறது இல்லை. அதை தான் நாம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும்.
அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மைக்குள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அப்போ எதெல்லாம் வெந்து போகும் அப்படின்னு சொன்னா, மரம், வைக்கோல், புல்லு, இதெல்லாம் எரிஞ்சு போயிடும். எதெல்லாம் எரியாதுன்னு சொன்னா, பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்கள்லாம் எரியாது. அதனாலதான் பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, நம் நடுவே பற்றி எரிகிற அந்த அக்கினியை குறித்து பயப்படாதீங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளால் சந்தோஷப்படுங்கள். அதையே 1வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அப்போ இந்த நெருப்பு என்ன நெருப்பு? இது நம்மை மீட்கிற நெருப்பு. we are saved through fire, we are not lost in fire. நாம் நெருப்பிலே அழிந்து போகிறவர்கள் அல்ல, நெருப்பின் வழியாக மீட்கப்படுகிறவர்கள். நம்முடைய பொன்னும் வெள்ளியும் விலையேற பெற்ற கற்களும் அந்த நெருப்பின் வழியாக மீட்கப்படுகிறது. நமக்கு தேவையில்லாம நம்மள இந்த இந்த ஒரு கட்டைக்குள்ள ஒரு வைரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டைக்குள்ள ஒரு வைரம் இருக்குது. அப்ப அதை தூக்கி நெருப்புல போட்ட உடனே அந்த கட்டை எரிஞ்சு போயிடுதே, வைரம் வெளியே வந்துடுது. அப்படிதான் தேவன் நம்மை மீட்கிறார். அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற அந்த மேன்மைகளை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். இதைதான் பவுல் கிறிஸ்துவின் நியாயாசனமாக பார்க்கிறார். கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னால் என்ன நடக்கும்? நீங்கெல்லாம் பரலோகத்துக்கு போங்க, நீங்கெல்லாம் நரகத்துக்கு போங்கன்னு சொல்ற அந்த நம்முடைய கற்பனை காட்சிகள் இருக்கிறது பவுலுடைய கற்பனை காட்சிகள் இல்லை. அவருடைய கற்பனை காட்சிகள்ல எதெல்லாம் தேவையில்லாதோ அது அழிஞ்சு போயிடும், எதெல்லாம் தேவையானதோ அது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். சில இது நம்மளை விட்டு போகணும். ஒருவேளை இந்த கட்டை நெருப்புக்கு ஒரு கட்டை, வைக்கோல், புல்லுக்கு ஒரு அடையாளம், ஒரு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா அது நம்முடைய பெருமை, நம்முடைய அகந்த, இச்சை, இது மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்முடைய வைரத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய பொன்னை மூடிக்கொண்டிருக்கிறது, நம்முடைய விலையேற பெற்ற கற்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் எரிக்கப்படும் பொழுது, இந்த வைக்கோல், மரம், புல் எரிக்கப்படும் பொழுது இது வெளிவருகிறது. இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த டைமண்ட் என்ன, இந்த கல் என்ன, இந்த வைரம் என்னன்னு சொன்னா, நாம் தேவனுடைய சாயலாய் இருக்கிறோம். இந்த தேவனுடைய சாயலை எந்த நெருப்பும் எரிக்க முடியாது. இந்த தேவனுடைய சாயலை வெளியே கொண்டு வருகிறது எது? இந்த நெருப்பு. அப்படிதான் தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே தவிர தண்டிக்கிறவராக இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இயேசு வருகிறார். பயங்கரமான நாள்னு சொல்லியிருக்குது, பெரிதான நாள்னு சொல்லியிருக்குது. நமக்கு இந்த இயேசு எப்படி பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், என்னத்தை கொண்டு வந்தார் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு வரும்பொழுது அவர் தேவனுடைய சமூகமாக, தேவனுடைய கிருபையாக, தேவனுடைய மன்னிப்பாக வருகிறார். உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க வரல, ரட்சிக்கும்படியாக வந்தார். அப்படியானா அவர் எப்படிப்பட்ட நெருப்பாக வந்தார்னா, இந்த தேவன் கொண்டு வந்த, இயேசு கொண்டு வந்த தேவனுடைய அக்கினி என்னன்னு சொன்னா, the love of God. அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினார். தேவனுடைய இருதயத்துல, தேவனுடைய சென்டர் பகுதியில, the very essence of God. தேவன் என்று சொன்னா அந்த எசன்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, அது ஒரு நெருப்பு நதி. அந்த நெருப்பு நதி அன்பின் நதியாக பாய்கிறது. அது எப்ப தேவனுடைய கோபமாக அல்லது தேவனுடைய ராத்தா நமக்கு புரியுதுன்னு சொல்லி சொன்னா, when we receive wrongly, ஒரு பயனுள்ள நெருப்பையே நாம நம்மளை வேதனைப்படுத்துகிறதாக மாற்றிக்கொள்ள முடிகிறது இல்லையா? அடுப்புல பயனுள்ளதாக அது இருக்கும்போது நல்ல சமையல் செஞ்சிட்டு இருக்கிறோம், நமக்கான உணவு தயாராகிட்டு இருக்குது, அது பயனுள்ள நெருப்பா இருக்குது. அந்த நேரத்தில் நம்முடைய விரல் போய் அந்த நெருப்பில் பட்டுச்சுன்னா we wrongly received. அந்த ராங்காக ரிசீவ் ஆகும்போது நம்ம புண்பட்டு விடுகிறது போல, தேவனுடைய அன்பை தவறாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, தவறாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு வேதனையா இருக்கிறது. அதை தான் நாம wrath of God அப்படின்னு சொல்றோம். தேவன் என் மேல கோபமாயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். தேவன் ஒரு நேரம் கோபமாகவும் ஒரு நேரம் பாசமாகவும், அப்படி கோபத்துக்கும் அன்புக்கும் நடுவுல ஆசிலேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு மாதிரி கிடையாது. அவர் அந்த மாதிரி திடீர்னு மூடுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறவர் கிடையாது. கோபத்துக்கும் மீட்புக்கும், இவனை மீட்கலாமா வேண்டாமா, தண்டிக்கணுமா மீட்கணுமா, இப்படி அவர்கிட்ட ஆசிலேஷன் கிடையாது. அவர் ஊசலாடிக்கிட்டு இல்லை, உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. தேவனுடைய அன்பு எப்பொழுதுமே
மீட்கிறதிலே பட்சிக்கிறதா இருக்கிறது, மீட்கிறதிலே தீவிரமுடையதா இருக்கிறது. எப்படி தேவனுடைய அன்பை நாம பெற்றுக்கொள்கிறது? ரெண்டே காரியம் தான் சொல்லியிருந்தது. தேவனை நேசிங்க, உங்களோட கூட இருக்கிறவர்களை நேசிங்க. தேவனை நேசிக்கிறதுனா என்ன? வேற ஒரு தெய்வத்தை நீங்க நேசிக்கும் பொழுது அது ஐடால்ட்ரி ஆயிடுது. அதுக்கு விரோதமானதுதான் தேவனுடைய அன்பு. தேவனை மட்டுமே முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு நேசிக்கிறது ஒரு பகுதி. அடுத்தது அடுத்தவர்களை நேசிக்கிறது. அடுத்தவர்களை நேசிக்காத போதுதான் நம்ம அநீதி செய்யறோம். ரொம்ப அழகா சொன்னாரு, லவ் அண்ட் டூ வாட் யூ வாண்ட். அன்போடு கூட என்ன வேணா செய்யுங்க அப்படின்னாரு. அது தப்பா எடுத்துக்க முடியும். ஆனா அந்த அன்பு தேவனுடைய தேவ வகையான அன்பாக இருக்குமானால், அது ஒரு பரிபூர்ண அன்பாக இருக்குமானால், அந்த அன்பை மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேணா செய்ய முடியும். அதுக்கு ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், பாடம், படிப்பு எதுவுமே தேவையில்லை. இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று ஐடால்ட்ரின்னா என்ன? தேவனை தவிர வேற எதையோ நேசிப்பது, தேவனுக்கு மாற்றாக ஒன்றை வைப்பது. அப்ப தேவனுக்கு மாற்றாக ஒன்றை வைப்பது தான் ஐடால்ட்ரின்னு சொல்லியிருக்கு. மனிதர்களுக்கு மாற்றாக இருப்பது தான் இன்ஜஸ்டிஸ், அநீதி. அப்ப நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கும் போது, தேவன் நம்மை நேசிக்கிறது போல நாம் மற்றவர்களை நேசிக்கும் பொழுது நம்ம அநீதி செய்ய மாட்டோம், நீதியை செய். அப்படி செய்யும் பொழுது, நாம் கடந்த வார்த்தை சொன்னது போல நாம் தேவனுடைய சமூகத்துல அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அந்த நெருப்பு நமக்கு சூடு தருகிறதாக, வார்ம் பண்றதா, நமக்கு இன்னும் வெளிச்சம் தருகிறதாக. நெருப்பு வெறும் சுட்டுக்கு மட்டுமே நெருப்பு கிடையாதுங்க. நெருப்புல நீங்க உங்களுக்கு அனல் உண்டாகும், உங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சம் உண்டாகும், உங்களை ஷைனிங்கா காட்டும். இதெல்லாமே நெருப்பு கிட்ட முடியும். அதை தவறாக நீங்க ரிசீவ் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு வேதனையாக, அதுதான் தேவனுடைய கோபமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த பட்சிக்கிற அக்னியா இருக்கிற தேவன் தம்முடைய அன்பை அக்னியாக இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அக்னியினாலே நம்மை ஞானஸ்தானம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லலாம். அது ஜட்ஜ்மெண்ட் குறித்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் கலெக்ட் பண்ணி நெருப்பில் போடுறத பற்றி பேசியிருக்குது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இயேசுவினுடைய பிரசன்னத்தில் தேவையானதெல்லாம் வாழும், தேவையில்லாததெல்லாம் அழியும். தேவன் நம்மை அழிக்கிறவர் அல்ல, நம்மிடத்தில் உள்ள தேவையில்லாததை அழிப்பார். அப்படி நாம் விட்டு கொடுக்கும் பொழுது நாம் இன்னும் பிரைட்டர் ஆகும், நம்முடைய அன்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில், குளிர்காலத்தில் நெருப்பு மூட்டி உட்கார்ந்திருந்த அந்த மேய்ப்பர்கள்ட்ட தான் தேவனுடைய வார்த்தை வந்தது, உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். நெருப்பே வந்தாலும் அந்த நெருப்பின் ஊடாகவும் நம்மை ரட்சிக்கிறவர் தான் இங்கே வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அவருடைய கரத்திலே பாதுகாப்பானவர்களாக இருக்கிறோம். அவர் பிறந்ததினாலே கர்த்தருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.